சென்னையிலேருந்து இப்போ நான் கோவாவுக்கு போயிட்டுருக்கோம். ஃபேமிலியாக எங்கள் காரில் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் அந்த கோவாவுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 80-85 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ இந்த இடம்லாம் வேறு லெவல், செம்ம மிஸ்ட்டு. ஷோ சரியான மழை, ஒன்றுமே தெரில. போப்பா நடந்து போகிறாங்களும் ஃபஸ்ட்டு வழி விடணும். பஞ்சாபி ஃபேமிலி தாபா. இப்போ நம்ம கர்நாடகா செக் போஸ்ட்டை தாண்டி கோவாக்குள்ளே என்ட்ராக போகிறோங்க. அப்படியே இளையராஜா பாட்டை கேட்டுக்கிட்டே ஜாலியாக ட்ராவல் பண்ணி போகலாங்க. சென்னை டு கோவா கிட்டத்தட்ட இன்னும் பாதி தூரம் நாங்கள் கிடக்கல. ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பி எங்கள் காரில் சென்னையிலேருந்து கோவாக்கு ரோட்லேயே ட்ராவல் பண்ணி போக போகிறாங்க. 950 கிலோமீட்டர்ஸுங்க சென்னையிலேருந்து கோவாக்கு. 17 to 18 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோவாவில் போயிட்டு ஒரு 2-3 நாள் அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ கோவா நான் செகண்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். என்னோடய ஃபேமிலி ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறாங்க. நான், என் ஒய்ஃபு, என் பசங்க எல்லோரும் இப்போ கோவா கிளம்பி போக போகிறாங்க. இந்த ரோட் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து அப்படியே ராணிப்பேட்டை போயிட்டு ராணிப்பேட்டையிலேருந்து ஆந்திராவுக்குள்ளே போகுதுங்க. ஆந்திராவிலேருந்து கர்நாடகாவிலேருந்து டேரெக்டாக கோவாங்க. சென்னையிலேருந்து கிளம்பும் போது டைம் பார்த்தீங்கன்னா 1:45 ஆச்சு மதியம். சண்டே வேறு அன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் இறஞ்சி சென்னை விட்டு வெளியில் வர வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வேலூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நிறைய இடத்துல அந்த டேக் டைவர்ஷன் மாதிரி ரோடு வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாகுது. கோவாவில் போய் செமையாக ஃபன் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப லாங் ட்ரைவ் பண்ண பிடிக்கும். ஸோ அதனால் கிட்டத்தட்ட கண்டினியூஸாக முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ என் பையன்லாம் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கான். ஃபஸ்ட் டைம் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணி ஒரே ட்ரிப்பாக போக போகிறோம். நிறையா தடவை நாங்கள் நிறையா தடவை போயிருக்கோம். 2000-3000 கிலோமீட்டர் போயிருக்கோம். ஆனால் நிப்பாட்டி போவோம். ஸோ சொல்லு, ஃபஸ்ட் டைம் போகிறேன் கோவா. ஆமாம், பையன் ஃபஸ்ட் டைம் வரான் கோவாக்கு. ஸோ அப்படியே கோவா போயிட்டு நிறையா கோவா பற்றி எல்லாம் தெரியுமே. கோவா ஒரு பார்ட்டி டவுன், நல்லாயிருக்கும். ஃபேமிலியாக போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நான் ட்ராவல் பண்ணி போகும்போது நிறைய அனுபவத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க. கிட்டத்தட்ட டோல்கேட்டுக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 1200 கிட்ட வருதுங்க. நான் இந்த இயர்லி பாஸ் மாதிரி போட்டிருக்கேன். வருஷத்துக்கு 3000 கட்டினா 200 ட்ரிப்பு ஃப்ரீ சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ 200 ட்ரிப்பு கிட்டத்தட்ட ஒரு டோல்கேட்டுக்கு 15 ரூபா கிட்ட வரும். அது என்ஹெச்சில் இருக்கிற எல்லா டோல்கேட்டுக்கும் பொருந்துங்க. ஸோ நான் 3000 பே பண்ணி 1 இயருக்கு நான் அந்த பாஸ் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ எவ்வளோ டோல்கேட் ஆகுது, ஸோ எவ்வளோ நேரம் ஆகுது, ரோடெல்லாம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷோ பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கும் லைக்கே போட்டுருங்க. வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு டோல்கேட்டு கரெக்டாக ராணிப்பேட்டைக்கு இன்னும் 12 கிலோமீட்டர் இருக்குது. ராணிப்பேட்டை டோல்கேட் தான் ஃபஸ்ட்டு. கிட்ட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 100 கிலோமீட்டரில் ஃபஸ்ட்டு டோல்கேட் வருதுங்க. சென்னையிலேருந்து நாங்கள் கிளம்பி கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. 100 கிலோமீட்டர் தாண்டியாச்சு. நான் வண்டி ஆவரேஜாக ஓடிட்டுருக்கேன். 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் தான் ஓடிட்டுருக்கேன். இல்லை சாரி, கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் ஆச்சு. கைஸ், டோல்கேட் பக்கத்தில் நிப்பாட்டிட்டு இந்த இடத்துல ஒரு கடை இருந்தது, கருப்பட்டி காப்பின்னு. ஸோ அங்கே போயிட்டு லெமன் சாதம் கட்டி கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு சைடிஷாக இங்கே பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ ஒன்று தான் கிட்ட மணி 3:30 ஆச்சு. இப்போ தான் மதியம் சாப்பாடே சாப்பிட போகிறோம். ஸோ இது லெமன் சாதத்தை ஹாட் பாக்ஸில் போட்டு கொண்டு வந்துட்டோம். பஜ்ஜி சைடிஷ். பஜ்ஜி சொல்லுங்களா? இன்னும் பஜ்ஜி வாங்கிப்பா. நல்லா வச்சுருக்கு. செம்மையாக இருக்குது. கிட்ட நான் காரை ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90 கிலோமீட்டர் வரையும் தாங்க ஸ்பீட் மேக்ஸிமம் போவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல டேக் டைவர்ஸும் நிறைய இடத்துல டிராஃபிக் வர ஆச்சுங்க. பயங்கர டிராஃபிக் ஆச்சு. ஸோ டேக் டைவர்ஸும் நிறைய இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல ரோடு வேலை நடந்துகிட்ருக்கு.
சென்னையிலேருந்து கிளம்புனா செகண்ட் டோல்கேட். பஸ்ஸுக்காரா? வேலி டேக். இது எவ்வளோ காசு? இது டோல்கேட் எவ்வளோ கவனிக்கலையா? மேகம் பயங்கர கருக்கருன்னு இருக்குப்பா. இதை தாண்டதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டு அப்படி ஆந்திராக்குள்ளே போகும் ரோடு. அந்த பக்கம் தான். இதுக்கப்புறம் தான் வந்து ரோட்டு நேராக போனால் நம்ம ஓசூர் அந்த பக்கம் கிருஷ்ணகிரி வழியாக போகாமல் பெங்களூர் போகாமல் இது அப்படியே அந்த பள்ளிக்கொண்டா டோல்கேட்டை தாண்டதுக்கப்புறம் கீழே போயிட்டு லெஃப்ட் எடுத்து போகணும். என்ன பாருங்க அட பேசாம வேண்டா. இது ஹைவேஸ் மாதிரி இல்லை, எல்லாமே நார்மல் ஊர் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னப்பா இல்லை ஒருப்பா ஏதாவது ஊர்றா. அது வேலூர் தாண்டி பள்ளி கொண்டான ஊர்றா, அதை தாண்டி போயிடும்டா. கிராமம், மாடு, சாணி செம்மையாக இருக்குல்ல. ஹைவே இல்லாமல் இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் வந்து ஷார்ட் ரூட்டுங்கிறாங்க. கோவா போகிறதுக்கு பெஸ்ட்டு ரூட்டுன்னு காரில் போகிறதுக்கு கூகுள் மேப் சொன்ன வழியில் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். சுற்றி மரங்களாக இருக்குது. அப்படியே இன்னும் போக இன்னும் நான் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுது. நைட் டைம் வேறு இருக்குது. இன்னும் போக இருட்டி தான் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஆந்திரா கர்நாடகா தாண்டினோம்னா ஹைவேஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இப்போது குடியாத்தம் அப்படிங்கிற ஊருக்குள்ளே வந்திருக்காங்க. கரெக்டாக மணி 5:30 ஆகுது. நல்லா இருட்டுது. இப்போ சீக்கிரமே இருட்டுது. மழை பெய்கிற மாதிரியே இருக்குது ரொம்ப நேரமாக. குடியாத்தம் ஊர் பயங்கர டிராஃபிக்காக தான் இருக்குது. நம்ம ரைட் எடுக்கணுமா? மேப் அப்படி தான் போக சொல்கிறாப்புல. ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் கூகுளை நம்பி தாங்க போயிட்டுருக்கோம். கூகுள் மேப்பை ரோடுக்கு ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டராக இந்த மாதிரி தாங்க சிங்கிள் வேயாக தாங்க இருக்குது. வேலூருக்கு அப்புறம் ஒரு இடத்துல டர்ன் பண்ணோம்ல. என்ன ஊர் அது? பள்ளிக்குண்டா தாண்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது ரோடு. ஷோ சரியான மழை, ஒன்றுமே தெரில. போப்பா நடந்து போகிறவங்களும் ஃபஸ்ட்டு வழி விடணும். சைக்கிளில் போகிறவங்க பைக்கில் நம்ம காரில் நனைய மாட்டோம்ல, அவங்களுக்கு தான் கஷ்டம். ஏஹா இப்போ தானே ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு 4-வே ட்ராக் இப்போ கண்ணில் காட்டுறாங்க. என்னடா அதுக்கு 2-வே மாறிடுச்சு. அப்பா ஃபேஸ் காட்டு. இதோட நாங்கள் தாம்பரம் அந்த முடிச்சூர் வழியாக வந்து ஸ்ரீபெரும்புதூர் அந்த சிப்காட் வழியாக உள்ளே வந்துட்டு ஹைவேயை பிடிச்சாச்சு. ஆனால் சென்னையிலேருந்து வெளியில் வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆச்சுங்க. பயங்கர டிராஃபிக். ஓரளவு டிராஃபிக் இன்றைக்கி சென்னையில் கம்மி தான் டிராஃபிக். மற்ற நாள்லாம் பார்த்துங்க சென்னை விட்டு வெளியே போகிறதுக்கே 2 hours இது ஆகும். கோவாவில் நான் வந்து சென்னையில் எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக பாகா பீச் அது வந்து ஆக்சுவலாக பாகாங்கிறது நார்த் கோவாவில் இருக்குங்க, சவுத் கோவாவில் கிடையாது. சவுத் கோவா வந்து ரொம்ப காமாக அமைதியாக இருக்கும். நார்த் கோவாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பார்ட்டி, நல்லா என்ஜாய்மெண்ட், ஃபன்னு அந்த மாதிரி இருக்கும் நார்த் கோவாவில். நாங்கள் இப்போ நார்த் கோவா தான் போயிட்டுருக்கோம். அதில் பாகா பீச்சை நல்லாயிருக்கும். அந்த டிட்டோஸ் லேண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது பக்கத்தில் தான் வந்து ஹோட்டல் சொல்லி வச்சுருக்கேன் நான். என்னடா ஹோட்டல்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லிங்க. நாங்கள் போயிட்டு ரேட் எவ்வளோன்னு சொல்கிறேன். அப்பார்ட்மெண்ட்ஸ் கூட அங்கே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அது கூட தேவைப்பட்டால் புக் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் டைம் ஸ்டே பண்ணேன் நான் தனியாக போயிருந்தப்போ அங்கேயே ஹாஸ்டல்லாம் இருக்குது, டார்மிட்ரி இருக்குது. ஸோ நான் அங்கேயே ரூம்ஸ் நல்லாயிருக்கும். ரூம்ஸ் சூப்பராக இருந்தது. ஃபேமிலியாக ஸ்டே பண்ணுறதுக்கு டூப்ளெக்ஸ் ரூம்லாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து சொல்லி வச்சுருக்கேன். இது குடியாத்தம் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே மலைக்கு கீழே அருமையாக இருக்குது ரோடு. இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தமிழ்நாடை தாண்டிடுவோங்க. காரை இங்கே நிப்பாட்டிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வியூ பார்த்துட்டு போகலான்னு இறங்கினாங்க கீழே. திஸ் இஸ் ஆந்திரா பஸ். நிறைய இந்த வேலூர் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடியாத்தம் தாண்டினது பார்த்தீங்கன்னா நிறைய ஆந்திரா பஸ் தாங்க பார்க்குற மாதிரி இருக்குது. இது ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்குங்க. அது ஆக்சுவலாக தான் ஆந்திரா பார்டரா என்னன்னு தெரியல. ஆனால் மலை மேலே ஏறி போகிற மாதிரி தான் மேப்லாம் காட்டுது. நல்ல ஹில்ஸ் போல் இருக்குது. நிற்கணுமா தேவை போகலாமா அப்படியே? ஓ நல்ல ஹில் ஸ்டேஷன்ரா. லாரிக்கு முன்னாடி போயிடலாம். லாரி வழி விட மாட்டான். ஸோ ஆக்சுவலாக இது வந்து தமிழ்நாடு பார்ட்ரு, இது ஆந்திரா பார்ட்ரு. நம்ம மேலே ஏறிடலாமா? நல்ல ஹில்ஸுங்க அது.
இது மேலே என்ன லைட்டை போட்டு வாங்கப்பா. ஒரு காரை இறங்கினா போகிறேன் லைட்டு கூட போடாமல். லாரி பின்னாடி போனால் நீ போய்கிட்டே இருக்கேன் 2 நாளைக்கு. ஓ பயங்கரமான ஒரு அனுபவமாக இருக்குங்க. செம்ம. ஆக்சுவலாக நம்ம ஆந்திராவுக்குள்ள வந்துட்டோம்மா. ஓ ஏற விடுற நிறையப்பா. நிறைய ஹேர்பின் பண்ணிருக்கு. என்ன மலை அது? வெங்கடகிரி கோட்டா ஜங்ஷனா? மேப்பில் காட்டுது வெங்கடகிரி கோட்டா ஜங்ஷன். ஓவர்டேக் பண்ணுற ரிஸ்க்கு தான், பார்த்து தான் போகணும். பொறுமையாக போகும், ஒன்றும் அவசரம் கிடையாது. நிறைய ஹேர்பின் பண்ணிருக்கு. ஓ தெரியல. நல்ல ஒரு ஹிஸ்ட்ரினா நிறைய பேர் முஸ்லீம்ஸ் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ கரெக்டாக 3வது டோல்கேட்டு. ஆக்சுவலாக இது வந்து என்ஹெச்சா இல்லை நார்மலாக தெரியல. என்ஹெச்சில் மட்டும்தான் நமக்கு அந்த பாஸ் செல்லுபடி ஆகும். இயர்லி பாஸ் செல்லுபடி ஆகும். இது மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து எதிரா போகுது. அப்படி போகலாமா? எப்படி வேணாலும் போகலாம். அந்த பக்கம் போகுது. அது அந்த சைடு இருக்கு பாருங்க டோல். ஓஹோ, நம்மளால் தப்பிக்கவே முடியாதா? ஸ்பீடு வந்து நார்மலாக எனக்கு இருக்குது, பேலன்ஸ் இருக்குது. இருந்தாலும் பார்ப்போம். ஆட்டோமேட்டிக்காக என்னது தொடங்கம்மா. 15 ரூபாயா? 15 ரூபா, 15 ருபீஸ் தான். கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டருக்கு அப்புறம் 4A ட்ராக் மாதிரி வருது. என்னடா டோல்கேட்டாக வச்சுருக்கீங்க, ஏன்டா படுத்துறீங்க? ஓ மை காட், ஃபாஸ்டாக் ஒன்லி. என்ஹெச் தான் நமக்கு வந்து இது கிடையாது. இது 4th டோல்கேட்டா? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மோசமான ரோட்டில் ஒரு டோல்கேட் இருந்தது. அதுக்குள்ளே அடுத்த டோல்கேட்டு. என்னடா சூப்பர். ஏன்னா ரொம்ப திமுரு அவங்களுக்குலாம் வர வர. எதற்காக வேலை பார்க்கணும் தெரியாமல் போச்சு. 4th டோல்கேட் கம்ப்ளீட்டட். ஆக அதுக்கப்புறம் ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கே. இப்படி போனால் வந்தால் சென்னைக்கு போயிடலாம், நேராக போனால் பெங்களூரு. ஸோ நம்ம நேராக போயிட்டு ரைட் எடுக்கணும். பாடா இப்போ தானே கொஞ்சம் நல்ல ரூட்டு காட்டுது. போகிற வரைக்கும் போகலாம். டயர்ட் ஆச்சுன்னா எங்கேயாச்சும் நிப்பாட்டி ரூமை போட்டு தூங்க வேண்டியதுதான். நல்லா இருக்குது. நைட் ட்ராவல் செம்மையாக இருக்குது. பின்னாடி எவனா லைட் அடிக்கிறேன் முட்டா போய் பறந்தா போக முடியும். ஏரோப்ளானை ஓடுறோம் பைத்தியக்கார போராகிட்டு. கேவா கேயா தான், கே வண்டி தான். ஷிஃப்ட்டுன்னு விட்டுன்ட்டு அதெல்லாம் ஷிஃப்ட்டை வாங்கி ஒரே வசூல் விற்றுவாங்க பிடிக்காமல். கைஸ், இதுதான் வந்து சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே. கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் வந்து ஸ்ட்ரெச் அப்படியே போகுதுங்க. காரை லைட்டாக வந்து ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணாலே போதும், 100-120 கிலோமீட்டர் அசால்ட்டாக போகும். ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. என்ட்ரன்ஸில் ஒரு டோல்கேட் காமிச்சால அதுதான் இருந்தது. ஸோ எக்ஸ்பிரஸ் ஹைவே சொல்லிட்டு இருந்தாங்கள்ல, அதில் அப்போ வந்து ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஒரே ரோடு தான் ஸ்ட்ரைட்டுங்க. 5வது டோல்கேட், 5th டோல்கேட். ஆட்டோமேட்டிக்காக தான் திருத்தி அடைக்குது. அது ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட். எவ்வளோ காசு இதுக்கு ஆக்சுவலாக? 5th டோல்கேட்டை தாண்டி நிற்கிறோம். இருட்டாக இருக்குது, செம்ம இருட்டாக இருக்குது. யாருமே இல்லை. ஆனால் நடுவில் பார்த்துங்க, அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேயில் வந்துட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணி வரும்போது ஒரு கடை கூட இல்லைங்க. செம்ம கிரிக்கெட்டில் விளாட்லாம்டா. கிட்டத்தட்ட எந்த ஒரு கடையும் கிடையாது. ஒரு நடுவில் ஒரே கிட்ட நாங்கள் இப்போ ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். நடுவில் ஒரு கடை கூட இல்லைங்க. சென்னை டு பெங்களூர் அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே மாதிரி இருக்குல்ல, அதில் செம குளிருது. ஆனால் பயங்கரமாக சில்லுன்னு இருக்குது. வேறு லெவலாக இருக்குது. இன்னும் போனோம். இன்னும் எங்களுக்கு வந்து 13 மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு கோவாக்கு. ஜாலியாக அப்படியே நைட்டு மதியம் பிளான் பண்ணுங்கள். மதியமே கிளம்புனீங்கன்னா நீங்கள் அப்படியே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி நைட்டு ஃபுல்லாக ஓரளவு காரை ஓட்டினீங்கன்னா மார்னிங் ஒரு 8-9 o'clock போய் நம்ம கோவாவை ரீச் ஆகலைங்க.
அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். முடியலன்னா நைட்டு எங்கேயாச்சும் பக்கத்தில் ஹோட்டல் எங்கேயாச்சும் ரூம் புக் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு போக வேண்டியதான் அந்த வேலை. அப்படியே ஒரு ஷார்ட்டாக அதுக்கடுத்து அடுத்த டோல்கேட் வந்துடுது. என்னச்சு ஃப்ரீயாக இருக்கே டோல்கேட்லாம். நம்ம போகிற 6வது டோல்கேட், அது 6th டோல்கேட்டு. ஏன் லேட் ஆகுது? வேலி டேக் வேலி டேக்குன்னு காட்டுது. கடை எங்கிட்ட இருக்கா இருக்கு. ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சில கடையெல்லாம் பார்க்குறோங்க. அதான் நார்மல் ரோடு மாதிரி போகுது. ஃபுல்லாக ஹைவே, ஃபுல்லாக பிரிட்ஜ் மேலே வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. கைஸ் கிட்டத்தட்ட பெங்களூரை தாண்டி ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் அது போகிற வழியில் ஒரு ஹைவேல ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லான்னு வண்டி நிப்பாட்டியிருக்காங்க. தூன் பஞ்சாபி ஃபேமிலி தாபா. அப்புறம் கிட்டத்தட்ட மணி 9 மணி ஆச்சு நைட்டு. சாப்பிட்லாமா? என்னப்பா என்ன வித்தியாசமாக இருக்குது? தாபாவில் அப்படி தான்டா இருக்கும். ஓப்பன் ஸ்பேஸ். இங்கே ஒரு வெளியே உட்காரமா உள்ளே உட்காருமா? ஆஹா அருமையாக இருக்கே தாபா. இப்படி வந்துக்கிறீங்களா? இப்படி இங்கே உட்காரலாமா? இப்படியே உட்காந்துக்கலாவா? ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ஏதாவது சாப்பிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதான் இருந்தாலும் ஸோ ரேட்லாம் நார்மலாக இருக்கா? எப்படி இருக்குது? ஓகே ஓகே. அம்மா இங்கே இட்லிலாம் கிடைக்காதுல்ல. பஞ்சாபி தாபாவில் வந்து சப்பாத்தி, கிரேவி, ரைஸு அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ பிந்தின்னு தெரியாமல் ஆர்டர் பண்ணிட்டோம். அது வந்து வெண்டிக்காயா. ஸோ இது வந்து ரைஸு, பன்னீர் ரைஸு, அது பட்டர் நானு. இன்னும் இது வரணும். இன்னொரு வந்து பையன் வந்து இது சொல்லியிருந்தான். என்ன ரைஸ் இருந்தால் கோபி ரைஸு. ஸோ அப்புறம் தந்தூரி ரொட்டி. எப்படா இருக்கு? தெரியாமல் வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணிக்க வேணும் கூட. பன்னீர் ரைஸ் சாப்பிட்றேன். செம்மையாக இருக்குது. அசம் எப்படி இருக்கு? இது சூப்பராகடா. அது செம்மையாடா. எனக்கு உண்மை செஞ்சது சாப்பிட நல்லா சாப்பிடும்டா. பிந்தினா வெண்டிக்காய் போல இருக்கு. அல்டிமேட்டாக டேஸ்ட்டு. பன்னீர்லாம் பயங்கர சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டீங்கன்னா எனக்கு நம்ம 600 கிலோமீட்டர் போனோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சிம்பிள் சாயா. இது வந்து சிம்பிள் சாயாவா. நானும் என் பெரிய பையனும் மசாலா சாயா ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் சண்டை போட்டுட்ருக்காங்க. போலாமா? கிளம்புமா? முன்னாடி உட்காரதுக்கு 3 பேர் வச்சுக்கிறாங்க. சரி அசலோட பின்னாடி கொஞ்ச நேரம் பின்னாடி உட்காரு. அப்புறம் வந்து முன்னாடி வந்துக்க. டேய் சண்டை. ஏய் 2 பக்கமும் ஒரு 2 சீட்டாண்டா இருக்குது. பின்னாடி 2 பேர் தான் உட்காரலாம் ஃப்ரீயா. அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. முடிகிற வரையும் கார் ஓட்டலாம். முடியலைன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போகிற வழியில் ஏதாச்சும் ஊர் இருந்துச்சுன்னா ரூம் பாட்டு பிடிக்குது. ரூம் போட்டு தூங்கிட்டு போகலாங்க. ஸோ அது நம்மளை கரெக்டாக கூட்டு போகிறது, நம்ம நம்பி போகிறது இந்த கூகுள் மேப்பை பார்த்து தான் கரெக்டாக போயிட்டுருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஏனடா பங்கா பீச் இல்லைம்மா, பாகா பீச், கோவா. அதுதான்டா ஆட சொல்லலாம். ஸ்டார்ட். ஐயோ இன்னும் 10 ஹவர்ஸ் மேலே இருக்குது.
கிட்டத்தட்ட 582 கிலோமீட்டர்ஸ் பா. காலையில் 8:30 மணிக்கு தான் போகணும்னு காட்டுது. சரி, கார் இப்போ நம்ம கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம், அரை மணி நேரம், ஒரு 1 நேரம் படிப்போமா, அரை மணி நேரமா? அரை மணி நேரம், இப்போ 3/4 மணி நேரம் படிப்போம். சரி, 50 நிமிஷம்ப்பா. அப்படியே கிளம்ப வேண்டியதான். நைட்டு ஹைவே வேறு பார்த்து பொறுமையாக 80 to 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நான் ஓட போகிறேன். ரொம்ப ஸ்பீடெல்லாம் போக மாட்டோம். நம்ம நார்மலாக போகலாம். முன்னாடிலாம் ஆரம்பத்துலலாம் ரொம்ப ரேஷ் டிரைவிங் 100-140 போவேன். இப்போலாம் குறைச்சாச்சு. ஒன்லி 90 தான். அதுக்கு மேலே போகும். அதுக்கு மேலே போகக்கூடாதுங்க. யாராவது நீங்கள் ட்ரைவ் பண்ணி போகிறதுனாலும் அதுக்கு மேலே போக வேணாம். நீங்கள் பாட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த கிளைமேட்டு கிட்டத்தட்ட கர்நாடகா பார்டர் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர சில்லுன்னு இருக்குது. ஊரே சில்லுன்னு இருக்குது. அப்படியே இளையராஜா பாட்டை கேட்டுக்கிட்டே ஜாலியாக ட்ராவல் பண்ணி போகலாங்க. சென்னை டு கோவா கிட்டத்தட்ட இன்னும் பாதி தூரம் நாங்கள் கிடக்கல. இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது போகிறதுக்கு. அதுக்கே ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. கைஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணி இப்போது இயர்லி மார்னிங் 4:30 ஆயிடுச்சு. இன்னும் கோவாவுக்கு வந்து 250 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு டோல்கேட் பக்கத்தில் நிற்கிறோம். ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டு கண்டினியூஸாக மதியம் சென்னையிலேருந்து 1:45 ஸ்டார்ட் பண்ணது. இப்போது மணி பார்த்திங்கன்னா 4:30. கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ் மேலே. நடுவில் ஒரு 1 மணி நேரம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணேன். இங்கே வெளியில் டீ வச்சுருந்தாங்க ஒரு டோல்கேட் பக்கத்தில். ஒரு டோல்கேட் பக்கத்தில் நின்று ஒரு 1 ஹவர் தூங்கிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான். ஆனால் பயங்கரமாக குளிருதுங்க. மழை வேறு பயங்கரமாக மழை பெய்யுதா, குளிர செய்யுது. சரி, அப்படியே ஒரு டீ விற்றாங்க. டீ ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். என் கூட ட்ராவல் பண்ணுறவங்க என் ஃபேமிலியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தூங்குறாங்க. பேச்சு துணை கூட இல்லாமல் இளையராஜா பாட்டை கேட்டு தான் ஃபுல்லாக வந்துட்டுருக்கேன். இப்போ தான் என் செகண்டு பையன் முடிச்சிருக்கான். நான் பேசிட்டு வரேன்ப்பா அப்படின்னு முன்னாடி உட்காந்துருக்கான். செம்மையாக இருக்குது. ஒரு சூப்பரான அனுபவமாக இருக்குது. கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ் மேலே. இன்னமும் பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுது பாருங்கள். ஸோ நிறைய டோல்கேட்டுங்க இன்னும் காட்டுது பாருங்கள். இன்னும் வந்து 5 hours 35 minutes ட்ராவல் பண்ணணும். 250 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 10 மார்னிங் 10:06 தான் போய் ரீச் ஆகும்னு காட்டுது. இன்னும் நல்லா கொஞ்சம் தூக்கமாக தான் இருக்குது. மேனேஜ் பண்ணி காரை ஓட்டிடுறேன். என்னன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மழை பேஞ்சிட்டே இருக்குது. சாரி, குளிர். டீ பார்த்தீங்கன்னா சின்ன கப்பில் கொடுப்பாங்க 10 ரூபா. பரவாயில்ல, ஒருத்து தான், நல்லா தான் இருக்குது டீ. அப்போ தான் கொஞ்சம் விடிய ஆரம்பிச்சிருக்குங்க. செம்ம டயர்டு. ஓகே, ரோடு நிறைய இடங்களில் வந்து ரோடு மட்டும் ஒஸ்ட்டாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 18-20 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரோடு ஒன்றுமே தெரியல. ரோடு செம்ம டேவர்ஸ்னு வேறு பூனே பெங்களூர் ஹைவேன்னு அந்த ரோட்டில் பயங்கர ரோடு வேலை நடந்துகிட்ருக்கு. ரோடெல்லாம் ஒஸ்ட்டு பயங்கர இதாக இருந்தது. மேடு பள்ளம் அந்த மழை வேறு இன்னும் பேஞ்சிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரூட் சூப்பராக இருந்தது. மார்னிங் டைமு இப்போ தான் சன் ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ வேறு லெவலாக இருக்குது இந்த ரோடு, இந்த ஏரியா. எங்கேயுமே ஃபாஸ்டாக இருக்கும். இந்த ஊருக்குள்ள வரும்போது மட்டும் வெளியில் ஒரு 55 ரூபா சார்ஜஸ் பண்ணாங்க டோலில் உட்காந்துட்டு. அது வந்து ஸ்டேட் டோல் போல் இருக்குது. அவங்க ஓன். நீங்கள் கோவா வந்து ரோட் சைடும், நீங்கள் கோவா வந்து ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதா இருந்துச்சுன்னா, நீங்கள் ரோட் சைடு ட்ராவல் பண்ணுறதா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் நைட்டில் போகிறது ஓகே தான், சேஃப் தான் வச்சுக்கோங்க. பட் பகலில் போனால் கொஞ்சம் வியூ கிளியராக இருக்கும். நைட்டு ஹை பீம்லாம் போட்டுட்டு பயங்கரமாக வந்தானுங்களா, ஓடுறதுக்கு பயங்கர கஷ்டமாக இருந்தது. ஸோ பகலில் போகிறது அட்வைஸபிள், நல்லாயிருக்கும். வியூ பார்த்துட்டே போனால். இந்த இடம் செம்ம வேறு லெவலாக இருக்குது. இன்னும் கோவாவுக்கு இன்னும் கரெக்ட் நாங்கள் போகிற இடத்துக்கு கோவாவில் வாகாவுக்கு 161 கிலோமீட்டர் இருக்குது. நல்லா செம்ம ஃபாரஸ்ட் மாதிரி செம்மையாக இருக்குது. பையன்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வரானுங்க பார்த்துட்டு. பயங்கர குளிருது. ஆபத்து, ஆக்சிடென்ட் ஜோன், கோ ஸ்லோன்னு போட்டிருக்காங்க. ரொம்ப மிஸ்ட்டு. ஆமாம், தெரில. மலை மேலே தான் போயிட்டுருக்கோம் நீங்கள். நான் தெரிஞ்சு இருட்டில் எங்கெங்கே ஏறணும்டா வண்டியை வச்சுக்கிட்டு எதுன்னே தெரிலப்பா. கடை டீ கடை தான் இறங்கி உள்ள டீ சாப்பிடுவோம். கடையெல்லாம் க்ளோஸ்ல இருக்கு. ஏன் சாப்பிட போகிறோம்? சூப்பராக இருக்குல்ல?
அப்படியே அதெல்லாம் இங்கே என்ஜாய் பண்ணோம்னா காரில் கோவாக்கு வாங்க சென்னையிலேருந்து. கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அப்பா, இது இளநீலாம் இருக்கு. வரா ஃப்ரெண்டு இங்க மங்கி ஐ இந்த பக்கம் இல்லைடா, சூப்பராக இல்லை என்ன இருக்காம பைத்தியம். அந்த பக்கம் ரோடு அது சூப்பராக இருக்குது. இறங்கி எடுப்பா எடுக்கலாம்ப்பா. ஏன்ப்பா நல்லா குளிருது வெளில. எங்க அங்கே போ. என்னது இப்போ நம்ம கர்நாடகா செக் போஸ்ட்டை தாண்டி கோவாக்குள்ளே என்ட்ராக போகிறோங்க. ரோடு பயங்கர ஹோஸ்ட்டு. ஓட்டலாம், கார் ஓட்டலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் ஓட்ட முடியாது, ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள பள்ளம் முடியுமா இருந்தது. அவ்வளோதான், கர்நாடகா பார்டர் நம்ம தாண்டிட்டோம். இன்னும் கோவாக்குள்ளே கிட்டத்தட்ட கோவாக்குள்ளே நம்ம என்ட்ராயிட்டோம். அப்போது குளிர், ஹில் ஸ்டேஷனில் போகிற மாதிரி இருக்குது. ஃபயர் ஃபாக்கு மிஸ்ட்டு, பயங்கர மிஸ்டாக இருக்குது. வேறு லெவலாக இருக்குங்க. ஆக்சுவலாக இன்னும் கோவா போகிறதுக்கு இன்னும் வந்து ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குது. சென்னையிலேருந்து இப்போ நான் கோவாவுக்கு போயிட்டுருக்கோம். ஃபேமிலியாக எங்கள் காரில் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் அந்த கோவாவுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 80-85 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ இந்த இடம்லாம் வேறு லெவல், செம்ம மிஸ்ட்டு. இந்த மாதிரி தண்ணி விழுற ஃபால்ஸ் மாதிரி பார்க்குறதுக்கு அப்படியே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கிளைமேட்டு. மார்னிங் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 o'clock ஆகுது. ஸோ காரில் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி நிறையா பார்த்துட்டே என்ஜாய் பண்ணிட்டே வரலாங்க. கோவாவுக்கு வரும்போது காரில் வந்தீங்கன்னா இப்போ கர்நாடகாவை நான் தாண்டி கிட்டத்தட்ட கோவா பார்டரை வந்துட்டோன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. கோவா வெல்கம் டு நாங்கள் போட்டிருந்தாங்க கிட்ட. ஆனால் மேப்பில் பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் தான் காட்டுது, கிளியராக தெரியல. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 80-85 கிலோமீட்டர் பாகா பீச் போகிறதுக்கு சூப்பராக இருந்தது, வேறு லெவலு. அப்படி அந்த பக்கம் காட்டுறேன் எப்படி இருக்கும் பாருங்கள். செம்ம மிஸ்ட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. நிறைய காட்டு வழி பயணம் தாங்க. ஸோ பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. மழை லைட்டாக தூரிகிட்டே இருக்குது, மழை பெஞ்சிட்டே இருக்குது. ரொம்ப கஷ்டம் என்னென்னா நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணி வரும்போது கிட்டத்தட்ட பெங்களூரை தாண்டினதுக்கப்புறம், பெங்களூர் ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 600-650 கிலோமீட்டர் மழை பெஞ்சிட்டே அங்கே இருக்குது. கோவாலே மழை பெய்தான், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பயங்கரமாக சில்லு சூப்பராக இருக்குது, செம்ம வேறு லெவலு ஃபன்னாக இருக்குது. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹில்ஸுங்க. என்ன இடங்க அது, ஆக்சுவலாக அது வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னாங்க. பா வேறு லெவலுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக. கோவாவுக்கு பைக்கு இல்லை காரில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சீனரிஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாங்க, அருமையாக இருக்குங்க. கோவாக்குள்ளே இன்னும் 36 கிலோமீட்டர் இருக்குது நம்ம போகிற இடத்துக்கு. என்னப்பா கோவாவே பயங்கர க்ரீனிஷாக இருக்குது, ஸ்லைட்டாக வெயில் அடிக்குது. ஆனால் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது, பார்க்கலாம்.
கைஸ் கோவாக்கு வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. கோவாவில் பாகா பீச் பக்கத்தில் டீட்டோஸ் லேண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது பக்கத்தில் தான் வந்து நாங்கள் இப்போது ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே வந்தாச்சு. கிட்டத்தட்ட நம்ம நேற்று எஸ்டர்டே மதியம் கரெக்டாக 1:45க்கு 1:45க்கு வந்து காரை ஸ்டார்ட் பண்ணேன். நடுவில் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு ஒரு 1.5 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் தூங்கிட்டு கார்லேயே தூங்கிட்டேன். டோல்கேட் பக்கத்தில் தூங்கிட்டு இங்கே கோவாவுக்கு கரெக்டாக இந்த பாகா பீச் பக்கத்தில் வர்றதுக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி மதியம் 12 மணி ஆச்சுங்க. மதியம் 12 இல்லை 11 ஆயிடுச்சு. ஸோ கரெக்டாக வந்து காரை நிப்பாட்டிட்டு ஸோ ரூமை செக்இன் பண்ணுறதுக்கு 12 மணி ஆச்சுங்க. ஸோ நல்ல ரூமை வந்து சூப்பராக இருக்கும். ஏரியாவை வந்து நீங்கள் கோவா பிளான் பண்ணிங்க, அது நார்த் கோவா, உங்களுக்கு நல்லா நைட் லைஃப் நல்லா இருக்கணும், பார்ட்டி நல்லா பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஏரியாவை கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். இந்த ஏரியா வந்து ஒரு ஒர்த்தான ஏரியா. ஸோ என்னோடய ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் 4 பேர் ஸ்டே பண்ணியிருக்கோம். ரூம்லாம் சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக பால்கனியோட கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்தப்போ நான் இதே இதில் அந்த பக்கம் டார்மீட்டர் இருக்கும், அங்கே தான் ஸ்டே பண்ணேன். ஸோ இங்கேயும் நைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மியூசிக் டிஜே எல்லாமே இருக்கும். ஆக்சுவலாக வந்து இங்கே ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குங்க. ஸோ ஒரு கண்டிப்பாக கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஸ்டே தாங்க இந்த இடம். சூப்பராக இருந்தது. ஸோ இதோட லொக்கேஷன் வேணும் உங்களுக்கு, இந்த ஹோட்டல் நேம் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. அடுத்தடுத்து கோவா பற்றி நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எந்தெந்த இடம் பார்க்கலாம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்பவும் அடுத்த நல்ல வீடியோ மீட் பண்ண. நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.